ஹாய் காய்ஸ், இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன். அந்த பாட்டில் வந்து நான் அந்த பார்க்குக்கு போனேன். அந்த பார்க்கில் வந்து மழை வந்துச்சு. நான் அந்த ஒரு ரைடு கூட அட்டன் பண்ணேங்க. நான் தொட்டு பார்க்க கூட இல்லை. போனால் கொஞ்ச நேரம் பார்த்தோம். உங்களுக்கே வீடியோவில் தெரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓகேவா? நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறதுல அவங்க கேட்டுக்காங்க, அங்கே போத மண்ணா, ஓகேவா? அங்கே என்னென்னா அந்த பார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகிற வரைக்கும் அந்த போனோடனே அங்கே ஃபீஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி டிக்கெட் எவ்வளோன்னு கேட்பாங்க. பார்த்தா சின்ன பசங்க வந்து 80 ருபீஸ் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு வந்து 120 150 சொல்லுவாங்க. சரி, நாங்கள் எல்லாத்தையும் காசு கொடுத்துட்டோம். எங்களுக்கு 80, என் தங்கச்சிக்கு எனக்கு 80, எங்கள் அம்மா அப்பாவுக்கு 120 அப்படி சொல்லி கொடுத்து போயிட்டோம். பைக்குக்கு பார்க்கிங்னு சொல்லி தனியாக 20 ருபீஸ் 30 ருபீஸ் வாங்கினாங்க. அது வாங்கிட்டு உள்ளே போனால் உள்ளே பார்த்துருந்தோமா, ஒரு ரைடு பார்த்து 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ஷாக் ஆகிட்டோம். ஒரு ரைடு 100 ருபீஸ். அது கியூன்ஸ்லேண்டே நல்லா இருந்துக்கும். அதுவே எல்லாமே நல்லா இருந்துக்குமா? அந்த கையில் ஒன்று கட்டிட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணுவாங்க. அதுவே நாங்கள் போடுறது 500 சொன்னாங்க. ரொம்ப மோசம். நீங்கள் போகவே போகாதீங்க, நல்லாவே இல்லை. நான் பார்த்தா ரைடு உக்காலாம் போக துப்புன்னு மழை வந்துச்சு. ஃபுல்லாக வேஸ்ட். எல்லாமே 100 ருபீஸ் தான். அங்கே கடைசியில் போய் பக்கோடாவும் எனக்கு ஒரு பென்சிலு, அதுக்கப்புறமா தங்கச்சிக்கு ஒரு பென்சிலு, பவுச்சு தங்கச்சி வாங்கணும். அவ்வளோதான். இதுதான் யூஸு. போன காசு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படியே வந்துட்டோம். செம்ம கடுப்பாயிட்டேன் எங்கள் அப்பா நான்லாம். முடியுது தர்ஷனா போதாமண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, நல்லாயிருக்கும். சரி, அவ்வளோதாங்க. ஆனால் செம்மையாக காண்டேத்திச்சு. நாங்கள் வரும்போதே மலையில் அவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 3 hours 2 hours நாங்கள் நின்று இருந்தோம் மலையில். மழை இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே கடை இருந்துச்சு சொல்லி கடைக்குள்ளே தான் நின்றுட்டோம். நிறைய பேர் அங்கே நின்றுருந்தாங்க. குழம்பு தாங்க எல்லா பாட்டிங்களும் ஐயோன்னு சொல்லி. இந்த மலையில் அலிஸ் கீழே மண்ணாச்சும் கொட்டி போடணும், அப்படியே சேதோட விட்டோம். நிறைய காசு மாட்டிக்கிச்சு. எங்கள் அப்பாவோட பைக்கும் மாட்டி கொஞ்சம் ஜஸ்ட் தப்பிச்சிச்சு. போதும் மண்ணா இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நான் சொல்கிறதுல சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடியே போன வீடியோவில் இருக்கும் எல்லாமே. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டன் எப்பயுமே ஹால் வச்சுக்கோங்க. பாய். எபிக் தமிழ் vlogs கேம் ஸ்குவாட்.